வணக்கம், இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2006 படம் தி டிபார்ட்டட். ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தெற்கு பாஸ்டன்ல குற்றங்கள் அதிகமா இருந்துச்சு. ஐரிஷ் அமெரிக்க கும்பல் தலைவன் பிராங்க் காஸ்டெல்லோ தன்னோட சூழ்நிலையை தானே உருவாக்குறது தான் தனக்கு பிடிக்கணும், வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அதை நாம எடுத்துக்கணும்னு சொல்றான். அவன் பார்க் காஃபேக்கு போய் காசு வாங்கும்போது காலின் சல்லிவனை பார்க்கறான். காலின் சல்லிவன் ஒரு டீனேஜ் அமெரிக்க பையன். அவன் ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவன். அவனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவன் பாட்டியோட இருக்கான். பிராங்க் காலினுக்கு மளிகை சாமான்கள், காமிக் புக் வாங்கி கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுக்கறான். அவன் காலின் நல்லா படிக்கிறானான்னு கேட்கறான். காலின் நல்லா படிக்கிறேன்னு சொன்னதும் ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வேணும்னா தன்னை வந்து பாருன்னு சொல்றான். காலின் சீக்கிரமே பிராங்காக கார்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு அவனோட வாழ்க்கை தத்துவத்தை கத்துக்கிறான். ஒரு மாதிரி அவன் பிராங்கோட சீடன் மாதிரி ஆயிடுறான். தன்னை மீறி நடக்கிறவங்க இல்லைன்னா தனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பிராங்க் காலினுக்கு சொல்றான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காலின் வளர்ந்து மாசசூசெட்ஸ் மாநில போலீஸ் அகாடமியில ட்ரைனிங்ல இருக்கான். அவன் கிராஜுவேஷன் முடிஞ்சதும் பிராங்கோட கார் தெருவில் வர்றதை பார்த்துட்டு அங்க போறான். கார்ல பிராங்க் காலினுக்கு ஒரு கிராஜுவேஷன் பரிசு கொடுத்து இதை நீ சம்பாரிச்சுன்னு சொல்றான். இப்ப காலின் அதிகாரப்பூர்வமா போலீஸ்ல பிராங்கோட உளவாளியா இருக்கான். காலின் போலீஸ்ல ரெய்டு பண்ணிட்டே இருக்கும்போது பில்லி காஸ்டிகன் இன்னும் மாநில போலீஸ் அகாடமியில ட்ரைனிங்ல இருக்கான். பில்லி ஒரு அமெரிக்க பையன், ஆனா அவனோட பூர்வீகம் ஐரிஷ். பில்லியோட அம்மா இறந்துட்டாங்க, அதனால அவனுக்கு வேற யாரும் இல்லை. காலின் டிடெக்டிவ் தேர்வுல பாஸ் பண்ணதும் சிறப்பு புலனாய்வு பிரிவு கேப்டன் குயினன் மற்றும் ஸ்டாஃப் சார்ஜென்ட் டிக்னாம் வரவேற்கிறாங்க. காலின் குயினனோட ஆபீஸ் விட்டு போனதும் பில்லி உள்ள போறான். பில்லிய தெற்கு பாஸ்டன்ல இருக்க அவனோட குடும்பத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்க. குறிப்பா அவனோட மாமா ஜாக்கியை பத்தி கேட்கறாங்க. ஜாக்கி ஒரு சின்ன ரவுடியா இருந்தான், அதுக்கப்புறம் அவன் கொன்னுட்டாங்க. பில்லி ஒரு போலீஸாக தகுதியானவன் அவங்க நம்பல. ஆனா அவனை அண்டர் கவர்ல போய் பிராங்க் காஸ்டெல்லோ பிடிக்க சொன்னா நிறைய காசு தர்றேன்னு சொல்றாங்க. பில்லி தன்னோட அண்டர் கவர் அடையாளத்தை நம்ப வைக்க தாக்குதல் குற்றச்சாட்டு குற்றவாளின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகணும், அப்புறம் ப்ரொபேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல மனநல மருத்துவரை பார்க்கணும்னு கேப்டன் குயினன் பில்லி கிட்ட சொல்றாரு. பில்லியும் ஒத்துக்கிறான். 4 மாசம் ஜெயில இருந்து பில்லி ரிலீஸ் ஆகி அவனோட அந்த வீட்டுக்கு போறான். தன்னோட அம்மா இறந்ததுனால காப்பீட்டு பணம் வந்ததாகவும் அதை வச்சு ட்ரக்ஸ் வாங்கி வித்து சம்பாதிக்கலான்னு அவனோட கஷின் சீனு கிட்ட சொல்றான். அவன் போலீஸ் இல்லைன்னு சீனுக்கு உறுதியா சொல்றான். 2 பேரும் ராத்திரி சுத்தி ட்ரக்ஸ் விற்கிறாங்க. அவங்க ஒரு பாருக்கு போறாங்க. அங்க சீனு மிஸ்டர் பிரெஞ்சு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் பிரெஞ்சு காஸ்டெல்லோவோட வலது கை. அந்த பார்ல ஒருத்தன் பில்லி தனக்கு பிடித்த ட்ரிங்க் குருதி நெல்லி ஜூஸ் ஆர்டர் பண்ணதுக்கு அவமதிக்கிறான். அவன் மிஸ்டர் பிரெஞ்சோட கவனத்தை ஈர்க்கணும்னு அந்த ஆள் மேல ஒரு கிளாஸ் உடைக்கிறான். பில்லியோட திட்டம் வேலை செய்யுது. மிஸ்டர் பிரெஞ்சு சண்டையை நிறுத்தி பில்லிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி ஒரு கிராண்ட்பெரி ஜூஸ் வாங்கி கொடுக்கறாரு. சார்ஜென்ட் டிக்னாம் போலீஸ் தலைமையகத்தில் இருக்கிற SIU கிட்ட பேசுறாரு. டிக்னாம் அந்த பிரிவுக்கும் அண்டர் கவர் பிரிவுக்கும் ஒரு இணைப்பு மாதிரி. அண்டர் கவர்ல இருக்கிறவங்களோட அடையாளத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த துறையில நிறைய லீக் இருக்குன்னு சொல்றாரு. காஸ்டெல்லோ திருடின ராணுவதர மைக்ரோ ப்ராசஸர்களை சினாவுக்கு விற்க போறாரு. காலினும் ட்ரூப்பர் பரிகனும் தெற்கு பாஸ்டன்ல க்ளூஸ் துப்பு தேடி போகும்போது அவங்க எல்லாரும் பேச மறுக்கிறாங்க, ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு காஸ்டெல்லோனா பயம். அதே நேரத்துல காலின் பிராங்க்கு தகவல் கொடுத்து தப்பிக்க உதவி பண்றான். காலின் மடோலினை ஒரு எலிவேட்டர்ல சந்திக்கிறான். மடோலின் ஒரு போலீஸ் சைக்கியாட்ரிஸ்ட். காலின் தனக்கு அவங்கள யாருன்னு தெரியும்னும் தான் ஒரு ஸ்டேட் ட்ரூப்பர்னும் சட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றான். மடோலின் எலிவேட்டர்ல இருந்து இறங்கினதும் காலின் டோரை மூடாம தடுக்கிறான். அவங்க டின்னருக்கு ஒத்துக்கிற வரைக்கும் தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்றான். அவ சந்தோஷமா தன்னோட பிசினஸ் கார்டை கொடுக்குறா. பில்லி பார் கேஃபேல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 இத்தாலிய அமெரிக்க ரவுடிங் அந்த கடையோட பாகிஸ்தான் உரிமையாளரை கந்துவட்டி கேட்டு மிரட்டுறாங்க. பில்லி அவங்கள அடிச்சு அவனோட குற்றவாளி அடையாளத்தை அதிகப்படுத்துறான். அவன் அவங்கள வேகமா அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு கஃபேல இருந்து வெளியே போயிட்டான். ஆனா அதுல அவனோட கை உடைஞ்சு போச்சு. காலினும் மடோலினும் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிடுறாங்க. அவங்க மடோலினோட வேலையை பத்தி பேசிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. பில்லி தெற்கு பாஸ்டன்ல இருக்க ஒரு பார்ல கிராண்ட்பெரி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது பிராங்க் காஸ்டெல்லோ உள்ள வந்து அவனுக்கு பக்கத்து சேர்ல உட்கார்றான். இதுதான் பில்லி நடக்கணும்னு நினைச்சான், ஆனா அவனுக்கு பிராங்க யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறான். பிராங்க் பில்லிய பின்னாடி வர சொல்றான். பில்லி இத்தாலிய ரவுடிங்களை அடிச்சதுனால அவங்க ஏரியால இருக்க மாஃபியாவோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்க உன்னை கொல்ல வருவாங்கன்னு பிராங்க் சொல்றான். தான் வேணா அதை நிறுத்தவான்னு கேட்கறான். அவங்க பில்லியோட அப்பாவை பத்தி பேசும்போது மிஸ்டர் பிரெஞ்சு பில்லியை சோதிக்கிறான்.
அவன் பில்லி சுத்தமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட அடிப்பட்ட கைய மேஜையில அடிச்சு மாவு கட்ட உடைக்கிறான். பிராங்க் கிட்ட வந்து பில்லிய போலீஸான கேள்வி கேட்டுக்கிட்டே அவனோட கைய ஷூவால் அடிக்கிறான். பில்லிக்கு ரொம்ப வலிக்குது. ஆனாதான் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் தன்னோட கசின் கூட ட்ரக்ஸ் விற்கிறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறான். காலினும் போலீஸும் ஏரியால இருந்து வந்த 2 இத்தாலி அமெரிக்க ரவுடிங் கொலை கேஸ் விசாரிக்கிறாங்க. காலின் மடோலினுக்கு கால் பண்ணி லஞ்சுக்கு வர சொல்றான். போனை வச்சுட்டு காலின் தன்னோட போன்ல இருக்கிற சிம் கார்டை மாத்திட்டு பிராங்க் போன் பண்ணி விசாரணையை பத்தி சொல்றான். பிராங்க் கொலைக்கு ஒருத்தனை மாட்டி விட்டதாகவும் அந்த கன் எங்க இருக்குன்னு சொல்றான். அது அவன்தான் கொலையாளின்னு நிரூபிக்கும். அதுக்கப்புறம் பிராங்க் பிரேக்பாஸ்ட் சாப்பிடும்போது பில்லிய வச்சு என்ன பண்ணலான்னு பேசிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு வெட்டப்பட்ட கையை எடுத்து டேபிள் மேல வைக்கிறான். அதை பார்த்து பில்லி அதிர்ச்சி ஆயிடுறான். பாத்ரூம்ல பில்லி வயரை பிச்சு வெளியே போடுறான். குயினனும் டிக்னமும் அதை கேட்டுட்டு ஏமாற்றமாகறாங்க. பில்லி துறைமுகத்துல நடந்துட்டு இருக்கும்போது குயினனை போன்ல கூப்பிட்டு இனிமே வயர் போட முடியாதுன்னு சொல்றான். பிராங்க் பண்றதெல்லாம் பார்த்து பில்லி ரொம்ப பயந்துட்டான். காஸ்டெல்லோ மிரானுவ மைக்ரோசிப்களை சீனாவுக்கு விற்கிறதா குயினன் பில்லி கிட்ட சொல்றான். அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா தனக்கும் டிக்னம்கும் தெரிவிக்க சொல்றான். ஆபீஸ்ல காலின் ஒரு சின்ன அதிகாரிகள் டீம் கிட்ட பேசுறான். குயினன் எஸ்ஐயுவை தனியா வச்சிருக்காருன்னு சொல்றான். அது நல்ல விஷயம்னு நினைக்கிறானாம். ஏன்னா காஸ்டெல்லோவுக்கு மாநில போலீஸ்ல ஒரு எலி இருக்கலாம். பாதி போலீஸ் நம்ப முடியாதுன்னு சொல்றான். பிராங்கும் பில்லியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பில்லியோட அப்பா வில்லியம் காஸ்டிகன் சீனியரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கண்காணிப்பு டீம் போட்டோ எடுக்குது. வில்லியம் 2 பேரும் பேசுறத பார்த்திருந்தா என்ன கொல்றதை யாராலையும் தடுத்திருக்க முடியாதுன்னு பிராங்க் சொல்றான். காலினோட சிறப்பு புலனாய்வு பிரிவுல காஸ்டெல்லோவோட ஆளு ஃபிட்சி இருக்கான். ஃபிட்சி ஏற்கனவே அவனோட லாயருக்கு கால் பண்ணான். ஆனா எந்த பதிலும் வரல. காலின் ஃபிட்சியோட லாயர் மாதிரி பேசி விசாரணை அறைக்கு போறான். காலின் ஃபிட்சிக்கு ஒரு போன் கொடுத்து தன்னோட அம்மா கிட்ட இன்னைக்கு சாப்பிட வர முடியாதுன்னு சொல்றான். ஃபிட்சியும் சொல்றான். ஆனா அவன் மிஸ்டர் பிரெஞ்சுக்கு தகவலை கொடுத்துட்டே இருக்கான். பில்லி டாக்டர் மடோலின் மேடன் கிட்ட தன்னோட சைக்கியாட்ரி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க ஆபீஸ்க்கு போறான். தான் மன அழுத்தத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு மாத்திரை கேட்கிறான். ஆண்டர் கவர்ல இருக்கும்போது அவனும் மிஸ்டர் பிரெஞ்சும் கொலை பண்ணுனதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். அவன் முதல்ல தரமாட்டேங்கிறான். ஆனா அப்புறம் அவனுக்கு மருந்து சீட்டு கொடுக்கறான். வேற சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறது தான் அவனுக்கு நல்லதுன்னு மடோலின் பில்லி கிட்ட சொல்றான். அவன் ஒத்துக்கிட்டு காப்பி குடிக்க போலாமான்னு கேட்கிறான். பில்லி குயினனும் டிக்னமும் சந்திக்கிறான். வேற ஒருத்தர் மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். பில்லி தொடர்ந்து இது பண்ணலன்னா தன்னோட ஃபைல் அழிச்சிடுவேன்னு சொல்றாங்க. இதுதான் பில்லியோனியம் பெரிய பயம். குயினன் ஒரு கேஸ் தயார் பண்றோன்னு சொல்றாரு. டிக்னம் பிராங்கு எஸ்ஐயூல ஒரு உளவாளி இருக்கான்னு சொல்றாரு. ஒரு ஆபீஸ்ல கேப்டன் எல்ஆர்பி டாஸ்க் குழுக்கிட்ட ஒரு ஆபரேஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. மைக்ரோசிப்ஸ் எங்க விற்க போறாங்களோ அந்த கிடங்க கண்காணிக்கிறாங்க. இதை கேட்டு காலின் அதிர்ச்சி ஆயிடுறான். எல்ஆர்பி பிராங்க் காஸ்டெல்லோ பிடிக்கணும்னு டீம் கிட்ட சொல்றாரு. காலின் காஸ்டெல்லோக்கு தகவலை கொடுக்கறான். அந்த கிடங்களை டீல் பிளான் பண்ண மாதிரியே நடக்குது. போலீஸால ஆதாரத்தை எடுக்க முடியல. ஏன்னா அவங்களோட கண்காணிப்புல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. பில்லி டிக்னம் கிட்ட போன்ல எஸ்ஐயூல ஒரு எலி இருக்குன்னு சொல்றான். ஏன்னா பிராங்க் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த எலியை கண்டுபிடிக்க சொல்றான். போக போக பில்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். மடோலினோட காபி சாப்பிட ஒரு கஃபேக்கு போறான். அவ ஏற்கனவே சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்றான். ஒரு நாள் பில்லி தன்னோட வீட்டுக்குள்ள ஒரு திருடனை ஒழுங்கா பணம் தராததுனால அடிக்கிறான். பயந்துட்டு திருடன் பிராங்க் எஃப்ஏ இன்ஃபார்மெண்ட்னு சொல்றான். அதனாலதான் அவங்க மாட்டவே மாட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு பில்லி அதிர்ச்சி ஆயிடுறான். அப்புறம் குயினன் கிட்ட இதை பத்தி சொல்றான். பில்லியும் காஸ்டெல்லோவோட மற்ற ஆட்களும் ஒரு கிடங்குக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அங்க அவங்களோட விவரங்களோட பேப்பர்ஸ் ஃபில் பண்ண சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் ஒரு என்வலப்ல போட சொல்றாங்க. அதுல சிட்டிசன்ஸ் ட்ரஸ்ட்னு எழுதியிருக்கிறாங்க. பில்லி தன்னோட ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த என்வலப்ல போட்டுட்டு போயிடுறான். மடோலினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். காலினோட சேர்ந்து வாழ போறதால அவளோட சாமான்களை பேக் பண்ணிட்டு இருக்கா. பில்லியும் மடோலினும் பேசிட்டு கிஸ் பண்ணி அவளோட பெட்ல லவ் பண்றாங்க. பிராங்கும் காலினும் ஒரு தியேட்டர்ல சந்திக்கிறாங்க. காலின் அந்த என்வலப்பை வாங்கிட்டு போயிடுறான். பில்லி ரொம்ப நேரமா அதை இருட்டுல இருந்து பார்த்துட்டே இருக்கான். காலினோட முகத்தை பார்க்காதனால தியேட்டரை விட்டு வெளியே வந்து ஃபாலோ பண்றான். காலினுக்கு சந்தேகம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஒருத்தர் கத்தியால குத்திடுறான். இந்த குழப்பத்துல பில்லிய மிஸ் பண்றான். காலினும் டிக்னமும் போலீஸ் தலைமையகத்துல ஒருத்தர் திட்டிட்டு இருக்கிறாங்க. காலின் தான் எலின்னு டிக்னம் சொல்றான். எனக்கு அண்டர் கவர் ஏஜென்ட்டுகளோட அடையாளங்கள்லாம் வேணும்னு காலின் கத்திட்டு இருக்கான். வீட்டில் இருக்கும்போது காலின் மடோலின் கிட்ட நான் ஸ்டேட் ட்ரூப்பரா இல்லைன்னா 1 வருஷத்துல என்னோட சட்ட டிகிரி முடிச்சிருப்பேன்னு சொல்றான். வேற ஊருக்கு போகிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும்
அது நல்ல ஐடியா தான் சொல்றான் மடோலின். தனியா ஆபீஸ்ல இருக்கப்போ பிராங்க் கொடுத்த எண் வளப்ப திறந்து அதுல இருக்க பேரெல்லாம் கம்ப்யூட்டர்ல தேடி பார்க்கறான். ஆனா ஒன்னும் கிடைக்கல. கேப்டன் குயினனை ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா அந்த உளவாளியை கண்டுபிடிக்கலாம்னு அவனை கண்காணிப்புல வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பார்ல காஸ்டல்லோ புது ஆளுங்களை செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பில்லிக்கு லீவ் கொடுத்துட்டு புது ஆளுங்களை வச்சு டீல் பண்ண போறேன்னு சொல்றான். பில்லி பாறை விட்டு வெளியே வந்து குயினனுக்கு ஃபோன் பண்ணி பிராங்க் புது ஆளுங்களை வச்சு ட்ரக்ஸ் விற்க போறான்னு சொல்றான். ஆனா அது ஒரு பொய் தகவலா கூட இருக்கலாம்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பிராங்க் காலினுக்கு ஃபோன் பண்ணி புது ஆளுங்களை வச்சு ட்ரக்ஸ் விற்கிறத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியான்னு கேட்கிறான். அதுக்கு காலின் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதீங்க, டிபார்ட்மெண்ட்ல யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுவாங்கன்னு சொல்றான். காஸ்டெல்லோ போன வச்சுட்டு மிஸ்டர் பிரெஞ்ச் கிட்ட பில்லி எலி இல்லைன்னு சொல்றான். காலின் கேப்டன் குயினனை ஃபாலோ பண்ற ஒரு டிடெக்டிவ் கிட்ட போன்ல பேசுறான். குயினன் ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்குக்குள்ள போறான். மொட்டை மாடியில பில்லி குயினன் கிட்ட பிராங்க் ட்ரக்ஸ் உள்ள கொண்டு வர போறான்னு சொல்றான். ஆனா எங்கன்னு தெரியல. பிராங்க் ரொம்பவே பயமுறுத்துறான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன். அவனோட கையில எல்லாம் ரத்தம் இருந்துச்சு. பிராங்க் புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னு மறுபடியும் சொல்றான். பிராங்க் யாருன்னு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவான்னு சொல்லிட்டு குயினன் கிட்ட ரொம்ப படபடப்பா பேசுறான். பில்லி ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு குயினனால உணர முடியுது. தொந்தரவுக்கு மன்னிப்பு கேட்கிறான். கண்டிப்பா உன்னை வெளியே கொண்டு வரேன்னு சத்தியம் பண்றான். அதே நேரத்துல காலின் பிராங்குக்கு ஃபோன் பண்ணி உளவாளிய கண்டுபிடிச்சிட்டேன்னு குயினன் இப்ப அவன் பார்க்க போறான்னு சொல்றான். அந்த லொகேஷனை கொடுத்து பிராங்க் அவனோட ஆளுங்களை அனுப்பி அந்த உளவாளிய தீத்து கட்ட சொல்றான். பிராங்கோட ஆளுங்களை ஒருத்தன் டெலாஹண்ட் பில்லிக்கு ஃபோன் பண்ணி எலி கிடைச்சிட்டான், அட்ரஸ் சொல்றான். குயினன் கிட்ட காஸ்டெல்லோவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றான். அவங்க மாடியில இருக்கிற கதவை நோக்கி வேகமா போறாங்க. காஸ்டெல்லோவோட ஆளுங்க துப்பாக்கியோட வேன்ல இருந்து இறங்குறப்போ கண்காணிப்பு பிரிவு வெளியில வந்து நிக்கிறாங்க. குயினன் காஸ்டெல்லோவோட ஆளுங்களை பார்க்க போறாருன்னு நினைச்சு காலினுக்கு ரேடியோல சொல்றாங்க. குயினன் தான் நம்ம தேடுற ஆளுன்னு காலின் சொல்றான். பில்லியும் குயினனும் படிக்கட்டுல கீழே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. பிராங்கோட ஆளுங்க மேல வந்துட்டு இருக்கிறாங்க. பில்லி ஃபயர் எஸ்கேப்ல போக சொல்லிட்டு குயினன் அங்கேயே நிக்கிறாரு. வெளியே பில்லி ஒரு சந்துக்குள்ள போகும்போது குயினன் அவனுக்கு முன்னாடியே ரோட்ல வந்து விழுகிறாரு. காஸ்டெல்லோவோட ஆளுங்க பில்டிங்கை விட்டு வெளியே வராங்க. பில்லி குயினனோட பாடி பக்கத்துல அதிர்ச்சியா நிக்கிறான். ஃபிட்ஜி ஏன் லேட்னு கத்திட்டு வேன்குள்ள ஏற சொல்றான். ஒரு டிடெக்டிவ் கார்ல இருந்து இறங்கி டெலஹண்ட வயித்துல சுடுறான். அதனால மற்ற டிடெக்டிவ்லாம் சூட ஆரம்பிக்கிறாங்க. பிட்ஸி டிடெக்டிவ்களை திருப்பி சுட்டு ஒருத்தனோட ஷோல்டர்ல காயப்படுத்திட்டான். காஸ்டெல்லோவோட ஆளுங்க சீக்கிரமா வேன்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்டன் எல்ஆர்பி குயினன் ஏன் அந்த கைவிடப்பட்ட பில்டிங் உள்ள போனாருன்னு காலினை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. டிக்னம் குயினன் ஏன் ஃபாலோ பண்ணீங்கன்னு காலின் கிட்ட கேட்கிறான். அதுக்கு காலின் உள்துறை விசாரணை பிசினஸ்ன்னு பதில் சொல்றான். எல்ஆர்பியும் மற்றவங்களும் சண்டை போடுறத தடுக்கிற வரைக்கும் டிக்னம் காலினை பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கேப்டன் எல்ஆர்பி கிட்ட குயினன் கொன்னது அவரோட எண்டர்கவர் ஆளுன்னு காலின் சொல்றான். அது பாயிண்ட் டிக்னம் கத்துறான். குயினனோடையும் டிக்னமோடையும் லாக்கட் ஃபைல்ஸ் திறக்க அனுமதி வேணும்னு காலின் கேட்கிறான். அதனால எல்ஆர்பி டெக் ஆளுங்களோட சேர்ந்து ஃபைல்ஸ் ஓபன் பண்ண சொல்றாரு. டிக்னம் லீவ் போட சொல்றாரு. ஆனா டிக்னம் வேலையை விட்டு போயிடுறான். பிராங்கோட ஆளுங்க ஒரு எக்காலியான பார்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பிட்ஸி பில்லி எங்க இருந்தேன்னு கேட்கறதால வாக்குவாதம் ஏற்படுது. டெலாஹண்ட் சோஃபால படுத்துட்டு பில்லிய கூப்பிடுறான். ஃபோன் பண்ணும்போது நான் உனக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்தேன், ஆனா நீ சரியான அட்ரஸுக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். பில்லி கண்ணை எடுக்க போகும்போது டெலாஹண்ட் அவனோட கையை பிடிச்சிட்டு நான் ஏன் இதை யார்கிட்டையும் சொல்லலன்னு தெரியுமான்னு கேட்கிறான். அதுக்குள்ள டெலாஹண்ட் செத்து போயிடுறான். டெலாஹண்ட் ஒரு அண்டர்கவர் போலீஸ்ன்னு பில்லிக்கு புரியுது. அவன் எந்திரிச்சு டெலாஹண்ட் செத்துட்டான்னு சொல்லிட்டு பாறை விட்டு வெளியே போயிடுறான். பில்லி மடோலின ஆபீஸ் பில்டிங் வெளியில ஒரு பெஞ்ச்ல உட்காந்து அவளுக்காக காத்துட்டு இருக்கான். மடோலின் அவன் கிட்ட வந்து என்னன்னு கேட்கிறான். அவன் அப்செட்டா இருக்கதை பார்த்து அவனோட முடிய வருடி கொடுக்குறான். மடோலின் பின்னாடி வந்துட்டு உனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போயிடுறான். பில்லி சோகமா பெருமூச்சு விடுறான். காலின் போலீஸ் தலைமையகத்துல தனியா இருக்கான். குயினனோட போனை எடுத்து கடைசியா கால் பண்ண நம்பருக்கு ஃபோன் பண்றான். பில்லிக்கு அவனோட அண்டர்கவர் ஃபோன் வைப்ரேட் ஆகும்போது எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. அவன் ஃபோன் எடுத்து பேசாம இருக்கான். காலினும் பேசல. பில்லி போனை கட் பண்ணிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நம்பருக்கு திரும்பி ஃபோன் பண்ணி யாரு பேசுறதுன்னு கேட்கிறான். காலின் நான் சார்ஜென்ட் சல்லிவன்னு சொல்லிட்டு குயினனோட யூனிட்டை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். டிக்னம் லீவ்ல இருக்கான்னு சொல்லிட்டு பில்லிய ஸ்டேஷனுக்கு வர சொல்றான். பில்லி மறுபடியும் போனை கட் பண்ணிடுறான். காலின் ஆதாரங்கள் டேபிளுக்கு போயிட்டு குயினனோட புத்தகத்தை படிக்கிறான்.
காஸ்டெல்லோ ஒரு எஃபி இன்ஃபார்மெண்ட்னு இருக்கதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். பிராங்கும் அவனோட ஆளுங்களும் ட்ரக்ஸ் எடுக்க ஒரு கிடங்குக்கு போகும்போது 2 கார் ஃபாலோ பண்றது பத்தி காலின் ஃபோன் பண்ணி வாய்ச்சரிக்கிறான். காலின் கிட்ட அவங்கள ஏதாவது பண்ணுன்னு பிராங்க் கத்துறான். சரின்னு காலின் சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறான். கண்காணிப்பு ஆபீஸ்க்கு போயிட்டு குயினனோட அண்டர் கவர் இன்ஃபார்மெண்ட் கிட்ட பேசினேன். காஸ்டெல்லோ எங்க போறான்னு அவனுக்கு தெரியும்னு எல்ஆர்பி கிட்ட சொல்றான். பிராங்க் கார்ல வரும்போது 2 கார் ஹைவேயை விட்டு வெளியே போறத பார்த்து காலின் சொன்னபடி கேட்டுட்டான்னு சந்தோஷப்படுறான். இதுக்கிடையில பில்லி காலினுக்கு லொகேஷன் அனுப்புறான். கிடங்குல பிராங்கோட ஆளுங்க ட்ரக்ஸ் டீல் முடிச்சிட்டு கிளம்புறாங்க. பில்லி மட்டும் வேர் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒளியறான். கார் போகும்போது போலீஸ் கார் அவங்கள வெளியே போகாம பிளாக் பண்ணுது. துப்பாக்கி சண்டை நடக்குது. பிராங்கோட ஆளுங்க சுடப்பட்டு விழுகிறாங்க. காஸ்டெல்லோக்கு வயித்துல காயம். அவன் ஒரு டிராக்டருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு காலினுக்கு போன் பண்றான். காலின் கையில கண்ணோட வெளியே வரான். காலின் பிராங்க்கு FBI இன்ஃபார்மெண்டா இருந்தியான்னு கேட்கிறான். உன்னை பத்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறான். ரத்தம் கக்குனாலும் யாருகிட்டையும் உன்னை பத்தி சொல்லலன்னு பிராங்க் சொல்றான். உனக்கு பிள்ளைங்க இல்லைன்னு காலின் பிராங்க் அவமதிக்கிறான். பிராங்க் காலினை சுட பார்க்கிறான். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. காலின் பிராங்க சுட்டு கொன்னுடுறான். காலின் போலீஸ் தலைமையகத்துக்குள்ள வரும்போது எல்லாரும் கை தட்டுறாங்க. பில்லி அவனோட ஆபீஸ்ல காத்துட்டு இருக்கான். காலின் வந்து அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். தகுதி பதக்கத்துக்கு உன்னை பரிந்துரை பண்ண போறேன்னு சொல்றான். அதுதான் அவங்க கொடுக்கறதுலயே பெரிய கௌரவம். அதுக்கு பில்லி எனக்கு என்னோட அடையாளம் திரும்பி வேணும். அது மட்டுமில்லாம நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ண காசும் வேணும்னு சொல்றான். அவனோட அண்டர் கவர் ஃபைலுக்கு காலின் கிட்ட பாஸ்வேர்டை கொடுக்கறான். காலின் பில்லிக்கான ஃபைலை பிரிண்ட் அவுட் எடுக்க ஆபீஸ் விட்டு வெளியே போறான். காலின் வெளியே போனதும் பில்லி டேபிள்ல இருந்த சிட்டிசன் ட்ரஸ்ட்னு ஒரு என்வலப்பை பார்க்கறான். காலின் தான் எலின்னு பில்லி உணர்ந்துட்டு அங்கிருந்து போயிடுறான். காலின் திரும்பவும் ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது பில்லி இல்ல. டேபிள் மேல இருந்த என்வலப்பை காலின் பார்த்துட்டு பில்லிக்கு அவன் தான் எலின்னு தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். அதனால பில்லியோட எல்லா ஃபைலையும் டேட்டாபேஸ்ல இருந்து டெலீட் பண்ணிடுறான். பில்லி மடோலின் ஆபீஸ்க்கு போறான். ஒரு என்வலப்பை அவகிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்றான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்லைன்னா ஓபன் பண்ண சொன்னா ஓபன் பண்ணுன்னு சொல்றான். மடோலின் பேச ஆரம்பிக்கிறா. ஆனா பில்லி அவ பேச விடல. 2 வாரம் கழிச்சு அவ யோசிச்சுட்டு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுன்னு சொல்றான். அப்புறம் காலின் தூங்கும்போது மடோலின் ஒரு வெள்ளை என்வலப்பை அவன் மேல வச்சுட்டு போக அவன் முழிச்சு பார்க்கறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா சோனோகிராம் இருக்கு. மடோலின் கர்ப்பமா இருக்கா. காலின் அவள் கிஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு லிவிங் ரூம்ல மடோலின் மெயில்ல பார்த்துட்டு இருக்கும்போது பில்லி ஒரு என்வலப்பை காலின் அட்ரஸ்க்கு அனுப்புறான். அவ காலின் ஷவர்ல குளிக்க போற சத்தம் கேட்கிறான். என்வலப்பை ஓபன் பண்ணி பிளேமி நவுன்னு ஒரு சிடி எடுக்கிறான். அதோட பிரண்ட் கவர்ல பில்லியோட நம்பரும் இருக்கு. ஹெட்போன் போட்டு அதை கேட்கிறான். பிராங்க்கும் காலினுக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தை காலின் தான் பிராங்கோட எலின்னு ஆதாரம் இருக்கு. காலின் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ மடோலின் ஸ்பீக்கர்ல போட்டு காலின் கேட்கிற மாதிரி பண்றான். அவ ரூமை விட்டு வெளியே போய் கதவை சாத்துறான். காலின் பில்லிக்கு ஃபோன் பண்ணி பிராங்க் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவனோட வக்கீல் கிட்ட கொடுத்ததா சொல்றான். பிராங்க் யாரை நம்புறதோ இல்லையோ என்ன நம்புனான்னு பில்லி சொல்றான். உனக்கு என்ன வேணும்னு காலின் பில்லி கிட்ட கேட்கிறான். பில்லி அவனோட அடையாளத்தை திரும்ப கொடுன்னு சொல்றான். குயினன் செத்த இடத்துக்கு காலினை வர சொல்றான். காலின் மாடிக்கு ஏறி வரும்போது பில்லி துப்பாக்கியோட வந்து கையை தூக்க சொல்றான். காலினுக்கு விலங்கு போட்டு அவனோட கண்ணை எடுத்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்தேன்னு சொல்றான். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு காலின் ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா முடியல. காலின் சொல்ற பொய்ய பில்லி நம்பல. உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா நான் உன்னோட போலீஸ் ஃபைல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்னு காலின் பில்லி கிட்ட சொல்றான். பில்லி அவனை அடிச்ச உடனே கீழே விழுந்துடுறான். பில்லி காலினை தூக்கும் போது ட்ரூப்பர் பிரவுன் மாடிக்கு கண்ணோட வந்து 2 பேரையும் துப்பாக்கி முனையில வைக்கிறான். பில்லி ட்ரூப்பர் பிரவுனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். அவனை பத்தி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்க 2 பேரும் போலீஸ் ட்ரைனிங்ல ஒன்னா இருந்தாங்க. பில்லி தான் வர சொன்னேன்னு பிரவுன் கிட்ட சொல்றான். காலின் பில்லிய சுட சொல்லிட்டு காலின் சார்ஜென்ட்ங்கிறதால பிரவுன் பில்லிய கண்ண கீழே போட சொல்றான். காலின் தான் காஸ்டெல்லோவோட எலின்னு கத்தி சொல்றான். இதை நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றான். எலிவேட்டர்ல காலினை கீழே கூட்டிட்டு போறான். கதவு திறந்ததும் பில்லி நெத்தியில ஒரு புல்லட் வந்து அடிக்குது. பாரிகன் காலின் கிட்ட நானும் பிராங்கோட ஆளுன்னு சொல்றான். காலினோட விலங்கு எடுக்கும் போது ட்ரூப்பர் பிரவுன் வந்து பில்லி கீழே விழுந்து கிடைக்கத பாக்குறான். பாரிகன் பிரவுனை சுட்டுட்டு பிராங்க் அவங்களை FBI கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னு இருந்ததா காலின் கிட்ட சொல்றான். பாரிகன் கண்ணை காலின் கிட்ட கொடுத்ததும் பாரிகனோட தலையில சுடுறான். போலீஸ் தலைமையகத்துல பாரிகன் தான் பில்லியும் பிரவுனும் சுட்டான். அதுக்கப்புறம் நான் பாரிகனை சுட்டேன்னு காலின் கதையை சொல்றான். அது மட்டும் இல்லாம பிராங்க் காஸ்டெல்லோவுக்கு எலியா இருந்தான்னு சொல்லி முடிக்கிறான்.
பில்லிக்கு தகுதி பதக்கம் கொடுக்கலான்னு காலின் சொல்றான். பில்லிக்கு ஒரு போலீஸ் ஃபியூனரல் கொடுக்கறாங்க. மடோலினும் காலினும் அங்கே வந்து நிக்கிறாங்க. மடோலின் அழுதுட்டு இருக்கா. ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலின் அவகிட்ட பேச போகும்போது குழந்தைய பத்தி கேட்கிறான். அதுக்கு மடோலின் கண்டுக்காம நடந்து போயிடுறான். ஒரு நாள் காலின் அவனோட அப்பார்ட்மெண்ட்ல டிக்னாம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். கீழே பார்த்தா டிக்னாம் ஹாஸ்பிட்டல் பூட்ஸ் போட்டிருக்கிறத பார்த்து காலினுக்கு அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். டிக்னாம் கண் எடுத்து காலினோட தலையில சுட்டுட்டு போயிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.